Hi guys, Windows 11 பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக போகுது. Windows 10 கூட இன்னும் அப்கிரேட் பண்ணாமல் நிறைய பேர் இருக்காங்க. Windows 7 இன்னைக்கு வரைக்குமே Windows 7 யூஸ் பண்ணுற பேர் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். Windows 10 கூட யூஸ் பண்ணாதவங்க கூட இன்னும் இருக்காங்க. ஆனால் Windows 11 பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக போகுது. ஆல்ரெடி லான்ச் ஆயிடுச்சு. லீக் ஆயிடுச்சுன்னா சொல்லலாம். சரி, ஓகே. Windows 11 என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, யார் இதை லீக் பண்ணாங்க, அப்படி என்ன Windows 10 விட இதில் நல்லா இருக்கு, உண்மையிலே நல்லா தான் இருக்கா இல்லை படி கேவலமா இருக்கா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, யார் இதை லீக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சைனீஸ் வெப்சைட் ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா இந்த Windows 11 ஃபுல் ஓஎஸ்ஸையும் எவனோ லீக் பண்ணிட்டான். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த Windows 11 டவுன்லோட் பண்ணி அவங்களுடைய சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டாங்க. Windows 11 எப்படி இருக்குது, என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஜூன் 24 தான் இந்த லான்ச் ஈவெண்ட் நடத்தணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடியே ஒரு வெப்சைட் அந்த Windows 11 லான்ச் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. சரி விடுங்க, அது தனி டாபிக்கா பார்க்கலாம். சரி, இப்போ வந்து Windows 11 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா Windows 10க்கு ஒரு வெர்ஷன் மாதிரி, நெக்ஸ்ட் வெர்ஷன் மாதிரி Windows 10X அப்படிங்கிற ஒரு வெர்ஷனை ரிலீஸ் பண்ணணும்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த திட்டத்தை கைவிட்டுட்டாங்க. சரிங்களா? அந்த Windows 10Xக்கு அப்படி சிமிலரா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Windows 11 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸோட தான் இருக்கு, ஆனால் ரெண்டுமே சிமிலரா இருக்குன்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ Windows 11 எப்படி தான் இருக்கு, ஆக்சுவலா எப்படி தான் இருக்குன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க இப்போ யூஸ் பண்ற Windows 10 இருக்குல்ல, அதோட சிம்பிளிஃபைடு வெர்ஷன் தான் Windows 11. சரிங்களா? அதை விட கிராண்டா எதிர்பார்க்காதீங்க. அதை விட வந்து ஆப்டிமைஸா இருக்கும், அதாவது ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சில பேர். இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணி பார்த்தாலும் கிளியரா தெரியும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இதுல புதுசா என்ன வந்திருக்கு, Windows 10க்கும் Windows 11க்கும் என்ன புதுசா அப்கிரேட் பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் அது அப்கிரேட் தானா அப்படிங்கறதையும் சேர்த்து பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் மெனுல என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஓவரே அதிகமா தெரியுது ஸ்டார்ட் மெனுல தான். ஏன்னா ஸ்டார்ட் மெனு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. பார்க்க நல்லா இருக்கு. ரொம்பவுமே ஃபர்ஸ்ட் இருந்த Windows 10ல ஸ்டார்ட் மெனு ரொம்ப கொச்சன்னு இருக்கும். இப்போ ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கு. எனக்கு Windows 11ல அந்த சேஞ்சஸ்ல எனக்கு பிடிச்ச சேஞ்சஸ் ஸ்டார்ட் மெனு தான். சரி, ஓகேங்களா? ரெண்டாவது சேஞ்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நீங்க இப்போ ஆப்ஸ் எல்லாம் ஓபன் பண்றீங்க பாத்தீங்களா, அதோட கார்னர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஷார்ப்பா முடிகிற மாதிரி இருக்கும். அந்த எட்ஜஸ் எல்லாம் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரவுண்டு கொஞ்சம் அப்படியே கர்வா மாத்திருக்காங்களாம். இது அவ்வளவு பெரிய சேஞ்சஸ் இல்ல, ஆனா யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்றவங்க சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்த ஒரு ஃபீச்சர் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபீச்சரை ஆக்சுவலா ஆப்பிள் கிட்ட இருந்து தான் மைக்ரோசாஃப்ட் எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இல்ல, அவங்க கிட்ட தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த ஃபீச்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் தான், ஒண்ணுமே கிடையாது. புதுசா ஒரு சர்ச் இன்டர்ஃபேஸ் எடுத்து வந்திருக்காங்க. இந்த சர்ச் இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உங்க சிஸ்டத்துல இருக்கிற எல்லா ஆப்ஸ், வீடியோஸ், ஆடியோஸ், டாக்குமெண்ட்ஸ், நீங்க என்னென்னலாம் வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல சர்ச் பண்ணி ஒரே இடத்துல இது பண்ணலாம். ஏன்னா Windows 10 யூஸ் பண்ற நிறைய பேருக்கு பெரிய தொல்லை என்னன்னா, நீங்க எங்கேயாவது ஒரு ஃபோல்டர்ல ஏதாவது ஒரு வீடியோவோ ஏதாவது ஒரு ஃபைலை வச்சிட்டீங்கன்னு வச்சுங்களா, அது தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 டஃப் ஆயிடும். சரிங்களா? அது எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் 11 பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இதை சொல்லுவேன், எனக்கு பிடிச்சது ஸ்டார்ட் பண்ணும், ஆனா பெஸ்ட் வந்து சர்ச் இன்டர்ஃபேஸ் தான். சரி, ஓகே. அடுத்தது நிறைய பேருடைய கண்ணு பாத்தீங்கன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் நோக்கி தான் இருக்கும். அதுல என்ன சேஞ்சஸ் எடுத்துன்னு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஐக்கானை மட்டும் மாத்திருக்காங்க, மற்றபடி உள்ள வேற எந்த சேஞ்சஸும் இல்லையா. இப்ப இருக்கிற ஃபைல் மேனேஜர் தான் அப்படியே தான் இருக்கு. சாரி, ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் தான் அப்படியே இருக்கு. ஆனா அது கொஞ்சம் ஐகான்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. பார்க்க நல்லா இருக்கு, அவ்வளவுதான். ஆனா சாஃப்ட்வேர் வைஸா எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா, எல்லாருமே ஹைலைட் பண்ணி காமிக்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க, மல்டி டாஸ்கிங். அதாவது ஒரே டைம்ல 4 ஆப்ஸ் 3 ஆப்ஸ் சொல்லிட்டு டிஃபரெண்ட் காம்பினேஷன்ல நீங்க ஓபன் பண்ணலாம். மல்டி டாஸ்கிங்க்கு ரொம்ப ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரி Windows 11 கிரியேட் பண்ணிருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். சரிங்களா? இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகலாம். ஓகே. அடுத்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், widgets. இந்த widgets பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வந்து ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் நிறைய பேர் ஆப்பிள் பார்த்து கலாச்சிருக்காங்க. widgetsங்கிற ஒரு ஆப்ஷன் இல்ல ஆண்ட்ராய்டுல இருக்கு பத்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கலாச்சிருக்காங்க. அதை அப்படியே தூக்கி சாப்பிடுற மாதிரி ஆப்பிள் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் widgets எடுத்துட்டு வர ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய ஐபோன், ஐபேட், மேக்புக், ஈவன் மேக்புக்லயும் வந்துருச்சு. சரிங்களா? இது அப்படியே காப்பி அடிச்சாங்களா இல்ல அவங்களுக்கே தோணுச்சான்னு தெரியல. ஆனா widgets இதுல எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுல நீங்க நிறைய விஷயத்த கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு நல்ல ஃபீச்சர் தான். சரிங்களா? widgets யூஸ் பண்றது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். இந்த விண்டோஸ்ல கீழே டாஸ்க் பார்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரியே மேக்ல ஒன்று இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா வந்து விண்டோஸ்ல இருக்கிற மாதிரி
லெஃப்ட் சைடில் மட்டும் அந்த ஸ்டார்ட் மெனு இன்னொன்று நம்ம பின் பண்ணி வைக்கிற ஆப்லாம் இருக்கிற மாதிரி நம்ம விண்டோஸில் இருக்கிற மாதிரி மேக்கில் இருக்காது. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சென்டரில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ விண்டோஸ் 11 பார்த்தீங்கன்னா அதை அப்படியே காப்பி அடித்த மாதிரி நடுவில், அதாவது சென்டரில் இருக்கிற மாதிரி ஸ்டார்ட் மெனுலேருந்து எல்லா ஆப்ஷனுமே சென்டரில் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஆனால் இது நம்ம மூவ் பண்ணலாமா இங்கே அங்கன்னு சொல்லிட்டு, ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு சொல்லிட்டு நம்ம மூவ் பண்ணிக்கலாமா? சரி, ஓகே. வேற என்ன ஃபீச்சர்னு சொல்லிட்டு இது ஃபீச்சர்னு சொல்ல முடியாது, அவங்களுடைய மார்க்கெட்டிங் வேணா சொல்லலாம். சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். மைக்ரோசாஃப்ட்டும் எக்ஸ்பாக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனி தான். சரிங்களா? அதனால விண்டோஸ்ல பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்பாக்ஸுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஆப் எடுத்துன்னு வந்திருக்காங்க. நீங்க எக்ஸ்பாக்ஸ் யூஸராக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஃபீச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நிறைய பேர் இப்போ எல்லார் மைண்ட்லயும் விண்டோஸ்ன்னு சொல்லும்போது ஒரு சத்தம் வரும். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சத்தம் வரும் பார்த்தீங்களா? எல்லார் மனசுலயும் அது இருக்கும். இப்போ அந்த சத்தத்தை வேற மாதிரி மாத்திருக்காங்க. நீங்களே போய் கேளுங்க அது எப்படி இருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்த விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா லீக் ஆனதை வச்சுதான் வந்திருக்கு. லீக்குங்கிறத விட ஆல்மோஸ்ட் எல்லா OS வந்துருச்சு. இதுவே நல்லா ஸ்மூத்தா தான் ரன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ பார்த்துட்டு போயிட்டு நீங்களும் போயிட்டு சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி போடாதீங்க. ஏன்னா மேபி அந்த OSல வைரஸ் இருக்கலாம். இன்னும் அது ஒருவேளை ஒரிஜினலாவே இருந்தாலும் நிறைய பக் இருக்கும். இந்த பக் நம்மளுக்கு ரிஸ்க் தேவையில்லை. சரிங்களா? ரிஸ்க் தேவையில்லை. எப்படி 24ஆம் தேதி லான்ச் ஆகி ஒரு 2-3 வாரத்துல எல்லாருமே போட ஆரம்பிச்சிருவாங்க விண்டோஸ் 11 ஃபைல்ஸ் எல்லாருமே. சரிங்களா? அப்ப கூட டவுன்லோட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். யாரு நம்ம சொல்றது கேட்கறா? சரி விடுங்க. எப்பதான் லான்ச் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் ஜூன் 24ஆம் தேதி மைக்ரோசாஃப்ட் அபிஷியலா விண்டோஸ் 11 லான்ச் பண்ண போறாங்க. சரிங்களா? அன்அபிஷியலா 15ஆம் தேதி ரிலீஸ் ஆயிடுச்சு. அபிஷியலா 24ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம ஊர் டைம் படி 8:30 PM. சரிங்களா? ஆனா வேர்ல்டு வைடு பாத்தீங்கன்னா 11 AM ஈஸ்டர்ன் டைம்ல. சரி, ஈஸ்டர்ன் டைம்ல 11 AMக்கு அங்க லான்ச் பண்றாங்க. நம்ம ஊர் டைமுக்கு பாத்தீங்கன்னா 8:30க்கு லான்ச் ஆகும். சரிங்களா? 8:30 PMக்கு. ஓகே, இதுல ஒரு சின்ன விஷயம் நான் ஒன்னு சொல்லிட்டுங்களா? விண்டோஸ் 10 எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 29/7/2015. சரிங்களா? கிட்டத்தட்ட விண்டோஸ் 10க்கு அப்புறம் இன்னொரு ஜெனரேஷன் OS மைக்ரோசாஃப்ட் விடுறதுக்கு 5 வருஷம் 10 மாசம் 18 நாள் கிட்ட எடுத்திருக்காங்க. சரிங்களா? அது கூட விட்டுருங்களேன், இப்ப மாசம் நாட்களை கூட விட்டுருங்க. 5 வருஷம் கேப் இருக்கு. ஆனா 5 வருஷம் கேப்புக்கு ஏத்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கிடையாது. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். 5 வருஷம் வெயிட் பண்ணி ஒரு 5 வருஷத்துக்கான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கிடையாது. சரி, ஓகே. நீங்க இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேப்பா.